கிருஷ்ண ஜெயந்தி ஆண்டுதோறும் கிருஷ்ணரின் பிறப்பை கொண்டாடுகிற இந்து சமய விழாவாகும். ஆவணி மாதத்தில் தேய்பிறையின் 8ஆம் நிலையில் அட்டமி திதி ரோஹி நட்சத்திரம் சேர்ந்த நாளில் இவ்விழா நிகழ்கின்றது. கிருஷ்ண பகவான் தனக்காக இல்லாமல் பிறருக்காக வாழ்ந்தவர். அதனால் தான் இவரை கண்ணா, முகுந்தா என்று பல பெயர்களில் அழைக்கிறோம். கண்ணை போல காப்பவன் என்றும், முகுந்தா என்றால் வாழ்வதற்கு இடம் அளித்து முக்தி அளிப்பவன் என்றும் இந்து சமய மக்களால் நம்பப்படுகின்றது. கிருஷ்ணரின் கதைகள் இந்து மதத்தில் பரவலாக காணப்படுகின்றது. அவை அவரை பல்வேறு கோணங்களில் சித்தரிக்கிறது. ஒரு தெய்வ குழந்தையாக, குறும்புக்காரனாக, முன்மாதிரி, காதலனாக என பல வகைகளில் குறிப்பிடப்படுகின்றது. இவரை பற்றிய குறிப்புகள் மகாபாரதம், ஹரிவம்சம், பாகவத புராணம் மற்றும் விஷ்ணு புராணம் போன்ற நூல்களில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. கிருஷ்ண ஜெயந்தி அன்று கிருஷ்ண பகவானுக்கு பிடித்த உணவுப் பொருட்களை செய்தும், கிருஷ்ணரின் சிலைகளை நன்றாக அலங்கரித்து, கிருஷ்ணரை தங்கள் இல்லங்களுக்கு வரவழைக்கும் விதமாக குழந்தையின் கால் பாதங்களை வரைந்தும் இந்துக்கள் கொண்டாடி மகிழ்கின்றனர். கிருஷ்ண பகவானுக்கு பிடித்த தின்பண்டங்களுடன் தயிர் சேர்த்தும் பாலையும் வெண்ணையும் கலந்தும் பக்தர்கள் தைகளா தயாரிப்பதுண்டு. கிருஷ்ணர் மாடு மேய்க்கும் போது கோபியர்கள் கொண்டு வரும் சாதங்களையும் கலந்து உண்பார். அதை இன்றும் பின்பற்றும் விதமாக தைகளா தயாரிப்பது, வெண்ணெய் தாலியை உடைப்பது வழக்கத்தில் உள்ளது. இதுவே உரியடி விழாவாகவும் கொண்டாடப்படுகின்றது. கிருஷ்ணரின் ஆசியை பெற்று உங்கள் வீட்டில் அமைதி நிலவி செல்வ செழிப்பு அதிகரிக்கட்டும். இந்த கிருஷ்ண ஜெயந்தி முதல் கிருஷ்ண பகவான் உங்கள் நட்பாதையில் வழிநடத்தி வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் வெற்றியடைய உதவட்டும். கிருஷ்ண பகவானின் பிறந்த நாளை மகிழ்ச்சியுடன் பக்தியுடனும் கொண்டாடி மகிழ்வோம். இந்த நன்னாளில் கிருஷ்ண பகவான் உங்கள் வாழ்க்கையிலிருந்து எல்லா கவலைகளையும் நீக்கி வீட்டில் மகிழ்ச்சியை நிரப்பட்டும். இந்த கிருஷ்ண பகவானின் போதனைகளை நினைவு கூர்ந்து நீதியின் பாதையில் பயணித்து நாம் செல்வோம். உங்கள் இதயத்தை அன்பு, கருணை, மகிழ்ச்சியால் நிரப்பட்டும். கிருஷ்ண பகவானின் பிறந்த நாளை கொண்டாடும் இத்தருணம் முதல் உங்கள் வாழ்வில் இருள் நீங்கி இன்பம் பயக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி ஆகட்டும்.